ചെറിയ കിളിയും വല്ലപ്പോഴും ഇങ്ങോട്ട് കയറും നമുക്ക്. ആളും കുറവ്. ആകെ മൊത്തം 5 പേരെ ഉണ്ട്. அந்த முன்ன வலிச்சின ஒரு பையன் கிளிமீன் மட்டும்தான் இதில் கூடுதலாட்டு வந்து. இங்கே இன்னொரு வல்லம் அடுத்து நான் வலிச்சல் வந்தாலும் சூரியன் மேலே வந்தாச்சு. இத்தனை அடித்த மேலே உத்தேசம் வந்தாச்சு. உயிரோட தான் மீன், சின்ன சின்ன மீனெல்லாம் உயிரோட தான் இருந்து. வேறு மீன் இல்லை, கிளி மீன் மட்டும்தான் வந்துருந்தோம். இதில் சின்ன சின்ன கிளி மீன் மட்டும்தான் வருது. எப்பாதங்கிலும் ஒரு மணக்கு ஒன்றைங்க தான் ஆச்சு. வெறும் ചെറിയ கிளி மீன் மட்டும்தான் வருது. ஒரு 3/4 hour ஆச்சு நாங்கள் வலையிலுக்கு. எங்களுக்கு ஒரு வலை கிட்டத்தட்ட ஏற போகுது. ஆக மொத்தம் நாங்கள் 5 பேர் தான் இந்த வள்ளத்தில் வந்தோம். இன்னைக்கு ஆள் ரொம்ப கம்மி, அதனால் அப்படி ஓடிட்டு வந்தோம். அதில் ஒரு பெரிய கிளி ஒன்று வந்துருக்கு. அது உயிரோடு தான் இருக்குது. இதுலேயே பெருசு அந்த கிளி, சின்ன கிளி. அது வந்துட்டு பெரிய கிளி. சின்ன கிளி தான் வருது. இதில் பெரிய கிளி ஒன்றும் இல்லை. சின்னோண்டு கிளியும் வேற ஒரு 3/4 hour ஆச்சு வலை வலிச்சு. அப்படியே எடுத்துட்டு போகிறோம். நாங்கள் என்னென்னு தெரியல, பார்ப்போம். மீன் உயிரோடு இருக்குது. இதுக்குள்ள சின்ன சின்ன மீன் தான் எல்லாமே பட்டுருக்கு இன்னைக்கு ஒரு மாதிரியா. ஆனால் உயிரோடு தான் இருக்குது மீன். இது சின்ன சின்ன மீன் எல்லாம் உயிரோடு தான் இருக்குது.
இன்னைக்கு இந்த மீன் தான் இன்னைக்கு எங்களுக்கு சின்ன சின்ன மீன் வருது. மீன் உயிரோடு இருக்கிற உங்களுக்கு தெரியுதா? தெரியுதா? இழுத்துட்டு தான் போறாங்க. இது ரொம்ப விலை கம்மியா தான் இருக்கு. இந்த மீன் சின்ன மீன் இல்லையா, அதனால விலை கம்மியா இருக்கும். சரி, வர்றது நம்மளுக்கு ஆகட்டும் அப்படின்னு நினைச்சோம். வலை விட்டாச்சு, விட்டு இழுத்துட்டு போறோம். ஒரு வலை இன்னும் ஃபுல்லா ஏறல, ஒரு வலை தான் அப்படியே இழுத்துட்டு போறோம். சரி, வர்ற மீனாவது எங்களுக்கு வரட்டும். நம்மளுக்கு என்ன தர்றாங்களோ அது நம்மளுக்கு வாங்கி தான் ஆகணும். மீன் சில மீன் மட்டும் உயிரோடு இருக்கு, சில இடத்துல கூட்டமாகவும் வருது. சின்ன சின்ன கிளி தான். நாங்க எதிர்பார்த்தது மணங்கு ஏதாவது வருமானு தான் எதிர்பார்த்தோம். ஆனா அதே மாதிரி மணங்கு வர்ற மாதிரி அதிகமா தெரியல. அதுல ஒரு பிளாஸ்டிக் வேற அதுல படுத்துருக்கு. வலையில தான் பிளாஸ்டிக் வேற ஒரு பிளாஸ்டிக் பாத்தீங்களா? இந்த மீனை நாங்கள் இழுக்கிறது பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதில் இப்போ இழுத்து போட்டதில் ஒரு மணங்கு வர அதில் வந்துருக்கு. ஒரு மணங்கு அதை பார்த்தீங்களா? அந்த உயிரோட கிடக்குது, அதுக்கு நேரம் தான் அந்த மணங்கு கிடக்குது. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க மறக்காம. இது எங்க வல்லம், இன்னொரு வல்லம் அதான் பக்கத்துல தெரியுதா உங்களுக்கு? நாங்க ரெண்டு போட்டு எப்பவுமே ஒன்னா இருப்போம். ஒன்னா இருக்கிறது காரணம் ஏதாவது காற்று கடல் ஏதாவது எங்கேயும் பெருசா வந்துருக்குனாக்கா பக்கத்துல இருந்து பேசிக்குவோம். என்ன பார்த்துக்கங்க, கவனமாயிருங்கன்னு சொல்லி. அந்த போட்டுக்கிட்ட வயர்லெஸ் இருக்கு, அதையும் கூப்பிட்டு சொல்லிடுவோம். இதான் நடைமுறை, இதான் நடக்கிறது. என்னன்னா இன்னைக்கு காற்று கொஞ்சம் கம்மி தான், இருந்தாலும் பிரச்சனை இல்லாம இருக்கு. இந்த வலை ஃபுல்லாக இழுத்து உங்களுக்கு அழகாக காமிச்சு தரணும்னா எப்படியும் ஒரு 1.5 ஹவர் ஆயிரும். அப்போ அதனால தான் அப்படியே ஃபுல்லாக எடுக்காமல் மீடியமாக எடுத்து விடுறது காரணமே இதுதான். ஏன்னா ஃபுல்லாக எடுக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ சில டைமில் ரொம்ப காற்றாக அந்த மலையை பார்த்தீங்களா, அந்த ஓரத்தில் மலையை பார்த்தீங்களா, திடீர்னு நம்ம பக்கத்தில் வந்துடும். அப்போ இந்த செல்லெல்லாம் நனைஞ்சு போயிருமே, செல்லெல்லாம் வீணாக போயிடும். அதனால் ஆஃப் பண்ணி வச்சுப்போம். நம்ம தான் சின்ன போட்டு சின்ன செல் வச்சுருக்கோம். அப்போ அது கணக்கு பண்ணி தான் செய்ய முடியும். இதில் இப்போ ஒரு பெரிய மீன் வந்துருக்கு, பெருசா. ஆனால் இவ்வளோ நேரம் மீன் பேக்குறாங்க, ஒரு அரை குட்டை கூட வரவே இல்லை. ஏன்னா ரொம்ப சின்ன மீன் இது.
இது பெருசாக இருந்திருந்தா சீக்கிரமாக இது ஃபுல்லாக இருக்கும். அடுத்த குட்டாய காலியாக இருக்குது, அப்போ அதை எடுத்துப்போம். ஆளும் கம்மியாக இருக்கா, அப்போ அதனால் அப்படியே நாங்கள் இந்த வலையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறோம். இப்போ இந்த வலை முடிய போகுது. ஏன்னா 2 கலர் வலையை பார்த்தீங்களா, வச்ச மஞ்சள் சேர்ந்த வலை. அப்போ இதுதான் எங்கள் இந்த முதல் வலையில் லாஸ்ட் வலை வருது. இன்னும் ஒரு வலை இதே மாதிரி வலை முன்னாடி அங்கே இருக்கும். இது இந்த வலையோட இது முடியுது. இப்போ மணங்கு 2 மடங்கு வந்தது. இதுக்கு பேர் வந்துட்டு சில இடத்துல அரளன்னு சொல்லுவாங்க, சில இடத்துல நாங்கள் மணங்கன்னு சொல்லுவோம். இதில் கொஞ்சம் அதிகமாக வருது மீன். அந்த போட்டு கிட்ட எங்ககிட்ட நெருங்கி வர்றாங்க. ஏன்னா ஒன்றா தான் எப்பவுமே இருப்போம் போட்டு. வலை முடிஞ்சிடுச்சு. இந்த வலை ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு. இதான் லாஸ்ட் கல் வளைக்கிறாங்க. வேறு ரோப்பு தான் வரும். இது இவ்வளவு கேப்பு போட்டு தான், அகலம் போட்டு தான் வச்சிருப்போம். எதுக்குன்னா அந்த வலையும் இந்த வலையும் சுத்தாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் கொஞ்சம் அகலமாக ரோப்பு போட்டு வச்சுருக்கோம். அதான் இப்போ வருது. இந்த பையன் கையில் ஏதாவது கிடச்சிச்சு, இதை அவுக்குறான். இந்த வலை முடிஞ்சு போச்சு. இன்ஜினும் ஆஃப் பண்ணிட்டாங்க. மீன் உயிரோடு இருக்கிறது பார்க்குறீங்களா? அவர் ரொம்ப, இந்த மாமா வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாக வேலை செய்கிறாரு போல். அதனால தான் அதில் மீன் ரொம்ப கம்மியாக வருது. ஏன்னா அவருக்கு முடிஞ்ச வேலை தான் அவர் செய்கிறாரு. இந்த தம்பி செய்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மீன் உயிரோடு இருக்கிறது பார்த்துருக்கீங்களா? அங்கே அது கீழே விழுந்த மீன், அதில் வந்த மீன் அதுக்கு அந்தாண்டையும் கிடக்கும், அதையும் புறக்கிறாங்க. ராஜா தம்பி வந்துட்டு முன்னாடி நிற்கிறாப்புல. அவர் தான் காக்கா பாருங்க சுற்றி சுற்றி வருது, ஏதாவது கொத்திட்டு போகலாம்னு சொல்லி வருது. இந்த வலை முடிஞ்சிடுச்சு. 2வது வலை இன்னும் நிற்கிது, அதை இழுப்பாங்க. இதுதான் லாஸ்ட்டு கல். அந்த மீன் உயிரோட இருக்கிறது பார்க்குறீங்களா? அந்தாண்ட கிடக்கிற மீன் வந்துட்டு சின்ன
மீனாக இருந்ததுனால அது கீழே நம்ம வள்ளத்திலேயே கீழே விழுந்த மீன் அது. போடுங்க. இதை பாருங்க, காக்காவுக்கு ஒரு மீன் போட்டு கொடுத்துருக்கோம். அது ரொம்ப கஷ்டப்பட்டு மீன் கிடைக்காம இருந்ததுனால காக்காவுக்கு ஒரு மீன் போட்டு கொடுத்து அது சாப்பிட்டுட்டு இருக்கு. பக்கத்தில் இன்னொரு காக்கா இருக்கு. சரி எதாவது போட மாட்டாங்களான்னு சொல்லி நினைச்சிட்டு தான் அது இருக்கு. ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. எதுக்குன்னா ஒன்று தான் போட்டு விடு, 2 மீன் போட்டு விடுறாங்க, ஒரு ஆளை சாப்பிட்டுட்டாச்சு. இது இப்போ ஒரு வலை முடிஞ்சு 2வது வலை இதை எடுக்க போகிறாங்க. பத்துங்க வலியுங்க. இது இந்த வலையை இந்த பக்கம் ரெடி பண்ணிடுவாங்க. அது வலையாக இதாக வருது. நம்ம 2வது போட்டு தான் பக்கத்தில் நெருங்கியாச்சு. அவங்க கிட்ட நெருங்கிட்டாங்க. அதனால தான் காமிச்சாரு. ரெண்டாவது வலை இழுக்கிறதுக்கு ஆரம்பித்து ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும் உத்தேசம். இந்த ஒரு வலை இங்கே முடிஞ்சிருச்சு. 2வது அங்கே இருந்து எடுக்கிறாங்க வலை. ரெண்டாவது வலை தான் அந்த பக்கம் போட்டு இழுக்கிறாங்க. ஜெல்லும் வருது.
ஜெல்லி மீன் பார்த்துருக்கீங்களா? ஜெல்லி அதுலேயும் இந்த வலையில் வந்த மாதிரி தான் இதில் கிடக்கிற மாதிரி தான் அதுலேயும் வருது மீன், பிரச்சனை இல்லாமல். ரொம்ப சின்ன மீன் தான். இப்போ தான் சங்கு, அதில் சில டைமில் ஒரு சங்கும் அதுக்குள்ளே இருந்து வருது.
குறைச்சி இந்த பக்கம் நவுந்துறீங்க. இந்த பக்கம் நவுந்துறீங்க. வெள்ளம் ஒரு சைடில் சரிஞ்சு எறிஞ்சு போகிறதுனால தான் அப்படி சொல்கிறது. காரணம் இழுக்கிறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், வலை இழுக்கிறவங்களுக்கு. എല്ലാം ഉണ്ട്. രണ്ടാമത്തെ വല ഏറുമാ? எங்களுக்கு வலை ஏறியாச்சு. இப்ப ரெண்டாவது வலை ஏறிட்டு இருக்கு. இது அவங்க நம்ம பக்கத்தை போட்டு பேசுறாங்க. மணங்கு காண முடியல வலையில. மணங்கு காணல, மணங்க வாரும் காணல. என்ன செய்ய, இப்போ வர்ற மாதிரி வரட்டும். எல்லாம் கடவுள் நிச்சயிக்கிறது தானே, அதனால பிரச்சனை இல்லை. இழுத்துட்டு போங்க. சின்னவனே, வீணா போகும், இல்லை பருத்து போட்டு வா. சின்னவனே, வீணா
பகுதி வலை ஆயிருக்கும். அந்த முன்னாடி உள்ள வலைக்கும் இது பின்னாடி உள்ள வலை முடிஞ்சு கொஞ்சம் நேரம் ஆச்சு. இது பகுதி வலை ஆயிருக்கும். கிட்டத்தட்ட நெருங்கி வருது. இப்படி ஒரு அரை வரைக்குள்ள இந்த வலையெல்லாம் முடிக்கிறோம். கொஞ்சம் ஸ்பீடாக போனால் இன்ஜின் ஸ்பீடு வச்சோன்னாக்கா ஒரு 10-15 நிமிஷத்தில் வலை இழுத்துக்கலாம். அவங்க இப்போ ஒரு சின்னதாக கொண்டு போகிறாங்க. மனசு வர்ற டைமில் கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றி வச்சா சீக்கிரமாக முடிஞ்சிடும் வலை. அந்த வலையும் கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு. இவ்வளோ வலையும் கையால் இழுத்தா ரொம்ப கஷ்டப்படுவோம். அதனால தான் அந்த மீஞ்சி வச்சு இழுக்கிறோம். எதுக்குன்னா இல்லைன்னா இது வலை இவ்வளோ வலை இந்த வெள்ளத்துக்குள்ளே வராது. ரொம்ப கஷ்டமாகும், டைம் டிலே ஆகும். அதுதான் உண்மை. அதனால தான் இந்த ஜென்ரேட் வச்சு வீஞ்சி சுற்றுற மாதிரி முதல்ல இருந்து இருக்குது. இருந்தாலும் இப்போ தான் கொஞ்சம் ஒரு வருஷமாக 1.5 வருஷமாக வாங்கி வச்சுருக்கேன். கடலில் மீன் பிடிக்கிறவங்க இருந்தால் இதை நல்லா பார்த்துக்கோங்க. இதே மாதிரி செஞ்சால் கொஞ்சம் நல்லா இருக்கும். வலை இழுக்கும்போது கஷ்டம் இல்லாமல் வரும். நிறைய பேர் இது வைக்கிறதில்ல. எப்பாவது ஒரு வெள்ளத்தில் தான் கொஞ்சம் வெள்ளத்தில் தான் இருக்குது.
மாமா வேலை ஸ்பீடாக பாருங்க மாமா, அதான் நல்லா இருக்கும். இது எப்போ இது டிவியில் பார்க்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்க? கொஞ்சம் ஸ்பீடாக செய்யுங்க வேலை. உங்கள் மருமகனும் பார்க்கத்தானே செய்வாங்க. ஃபுல்லாக முடிய போகுது வலை முடிய போகுது. கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு. ஒரு 5 நிமிஷத்தில் ஏற்றிக்குவாங்க. நெருங்கிடுச்சு. எங்களுடைய போயா லாஸ்ட் விளக்கு தேனை கிட்ட நெருங்கிடுச்சு. இப்போ இதான் எங்கள் லைட்டு விட்டுருக்கோம். நைட்டில் ஏறுக்க வெள்ளத்துலேயும் வலையை பார்த்து தான் விடுவாங்க. இந்த லைட் இருந்தால் இது வேறு வெளிச்சம், அப்போ கொஞ்சம் நவந்து போடுவோம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ அதனால தான் அதை விட்டு லைட்டு போட்டுருக்கோம். கிட்ட வந்துடுச்சு. கிட்ட முடிஞ்சிடுச்சு வேலை. ராஜா 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 வலிங்க கொஞ்சம் லேசா இது பண்ணு. வலை முடிஞ்சிருச்சு. அது ஒரு பெரிய கல் போடுவோம் வலைன்னு அந்த இடத்துல நிற்கிறதுக்காக போடுறது தான். இது லாஸ்ட் கல். 5 லிட்டர் கேன் ஃபுல்லாக மண் அடைச்சி போட்டுருவோம். கொஞ்சம்தான் அந்த இடத்துல இருந்து அந்தாண்ட இந்தாண்ட நகர்ந்து போகும்.
இது எப்போவுமே இந்த வலை நாங்கள் இழுத்துட்டு ஓடும்போது உங்களுக்கு காமிச்சு தர்றதில்லை. இன்றைக்கி லாஸ்ட் வலை இழுக்கிற வரைக்கும் காமிச்சு தரலாம்னு சொல்லி அப்படியே நினச்சிருந்தோம். அதை மாதிரி தான் அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எப்போவுமே வலை இழுத்துட்டு ஓடும்போதும் இது பண்ணும்போது தான் மழை இருக்கும், காற்று இருக்கும். இன்றைக்கி மழை கிடையாது, காற்று கம்மி தான். அதனால தான் லாஸ்ட்டு வலை தூக்குற மாதிரி இந்த வெளிச்சம் வர்ற மாதிரி உங்களுக்கு காமிச்சு வந்திருக்கோம். இதை பிடிச்சிருந்தா லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள் மறக்காமல். அது ஃபுல்லாக தண்ணி ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்சு போச்சு. நாங்கள் இப்போ கரை பக்கமாக போகிறோம். கரை பக்கமாக போகிறோம். நம்ம அந்த வள்ளத்து பக்கத்தில் போகிறோம். போய் பார்த்துட்டு தான் போக முடியும். அதை பார்த்துக்கங்க. வளம் வேறு பக்கத்தில் போகிறோம். சின்னவனே இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். அவங்களுக்கு வலை முடிஞ்சிருக்கா முடியலைன்னா தெரியல. பார்ப்போம், பக்கத்தில் போய் பார்ப்போம். நெருங்க போகிறோம் நம்ம நல்லது பக்கத்தில். நம்ம வள்ளத்தில் வர முடியலை. இதான் கேப்டன். பக்கத்து வலை கிட்டத்தட்ட நெருங்கி வருது. இதான் சாமி அண்ணன். வலை முடிஞ்சிச்சா? உங்களுக்கு கிட்ட நெருங்கி இருக்கா அண்ணே? உங்களுக்கு கிட்ட நெருங்கி இருக்குமா? நம்ம வலை கிட்டத்தட்ட நெருங்க போகுது. அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் எப்படியும் 10 நிமிஷமோ 5 நிமிஷம் ஆயிடும். தெரியுதா? அந்த போயா தெரியுதா? அவங்களும் வலை இழுத்துட்டு தான் வராங்க. அவங்களும் எப்படியும் கிட்ட நெருங்கிடுச்சு. நாங்கள் ஓட போட்டா ஓட போகிறோம்.
வர போன பிறகு பார்ப்போம். பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க.